கூகுள் பே ஆப்ல நீங்க வந்து பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்டை எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போனோம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து மேனேஜ் பயோமெட்ரிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஏஸ் டிசபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். ஏஸ் டிசபிள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக்ஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிள் வந்து ஆகிடும். ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூபிஐ நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பேமெண்ட் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸை வந்து ஜிபேல வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.